தமிழின அழிப்பு, தமிழின படுகொலையின் தமிழின படுகொலை நினைவு நாள். படுகொலை நினைவிலே இந்த ஏற்பாடுகளோடு பொது எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த போருண்ட நினைவு சின்னங்கள் இருக்காது. தாய்த்தமிழருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வலி சுமந்த மண்ணான முள்ளிவேக்கால், முல்லைத்தீவில் முள்ளிவேக்கால் முற்றத்தில் நிற்கிறோம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முள்ளிவேக்கால் பாரத்தில் கடைசி நாள் முள்ளிவேக்கால் நினைவேந்து நாளைக்கு அனுஷ்டிக்க போயிடும். அதை முன்னிட்டு தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இதில் எல்லாரையும் அழைக்குமாறு தான் இதில் கதைச்ச ஃபாதர் மாதிரிலாம் கூறினோம். அதை மட்டும் தான் காலை அமைய போது இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. காணிக்க போகலாம். பாருங்க, நடந்து வரையினம் முள்ளிவாய்க்கால். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை வாய்க்கால் என்று சொல்லப்படுறது. இந்த இடம் மிகவும் ஒரு முக்கியமான இடம் என்று சொல்லுவார்கள். இந்த போர் மௌனிக்கும் பொழுது இதுதான் இரட்டை வாய்க்கால் பிள்ளாவாடி சந்தி என்று சொல்லுவார்கள். இந்தியாவில் தெரிகிற பிரதேசம் தான் நந்திக்கடல். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அடிக்க வந்துட்டோம். இதில் பார்த்தாலே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. போகிறதுக்கு கொடிகளும் கட்டி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளால் இந்த பந்தங்கள் வைக்கப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு மே 18
நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழின அழிப்பு தமிழின படுகொலையினுடைய 17வது ஆண்டு நினைவேந்தல் நாளைய தினம் மே 18, 2026 திங்கட்கிழமை காலை 10:15 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. எங்களுடைய அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாளைய தினம் நீங்கள் அனைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்துக்கு வருகை தந்து கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த இறுதிப் போரிலே கடைசி 8 மாதங்களிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1,46,679 உறவுகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரபூர்வமான தரவுகள் அடிப்படையிலே 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகள் கொத்து கொத்தாக குண்டுகள் வீசி பொஸ்பரசு குண்டுகள் உட்பட சர்வதேச யுத்த சட்டங்களை மீறி நடந்த ஒரு இன அழிப்பு இனப்படுகொலை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் இனப்படுகொலையை சந்தித்திருக்கக்கூடிய நிலையிலே ஒரு பச்சிளம் குழந்தை தாயினுடைய பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தாய் கொன்றொழிக்கப்பட்ட மிக துயரமான சம்பவங்கள் இந்த மண்ணிலே வந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு உறவுகளுடைய சம்பவங்களை கேட்கும் பொழுது மனது மிகவும் வலிக்கிறது. இரத்தம் சிந்திய அந்த ஒரு தமிழ் இன படுகொலையை நாங்கள் நினைவேந்தலை மிகவும் எழுச்சியாக செய்வதனூடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். அதனூடாக ஈழத்தமிழர்கள் நிரந்தர அரசியல் தீர்வை அடைந்து இந்த மண்ணிலே தாயகத்திலே சுதந்திரமாக நிம்மதியாக சகல உரிமைகளுடனும் தமிழ் தேசிய இனமாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய தாயகமாக இறைமையுடன் கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தனி அரசாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த இலட்சியத்துக்காகத்தான் இவ்வளவு உயிர் தியாகங்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே அவற்றை நினைந்து நாளைய தினம் அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்துக்கு காலை 10:15 மணிக்கு வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுப்பதோடு நாளைய தினம் மதியம் வரை முடியுமானவரை வியாபார நிலையங்கள் ஏனைய நிலையங்கள் செயற்பாடுகளை நீங்கள் மூடி இந்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவேந்தல் நிகழ்வை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்பதோடு இந்த நினைவேந்தல் நிகழ்விலே ஈழத் தமிழர்களாக அனைவரும் எந்தவித தனிப்பட்ட ரீதியிலான வேறுபாடுகளும் இல்லாமல், கட்சி வேறுபாடுகள் இல்லாமல், சமய வேறுபாடுகள் இல்லாமல், பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல், அமைப்பு வேறுபாடுகள் இல்லாமல், எந்த அடையாளங்களையும் நிலைநாட்டாமல் அனைவரும் தமிழர்களாக இங்கே ஒன்று கூடி எங்களுடைய எழுச்சியை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாளைய தினம் அனைத்து உறவுகளும் இங்கே வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்புரிமையோடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. உறவுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஏற்பாடுகளை வந்து செய்கிறதுக்கு உறவுகள் வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவுகளால் துப்புரவு செய்கிறதையும் வந்து ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உறவுகளால் சிரமமான பணிகளை வந்து செய்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. உறவுகள் வந்து அஞ்சலி செலுத்துறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த பாலத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளில் போகுது. இதே மாதிரி 2009 காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள்ட மக்கள் எங்களோட உறவுகள்லாம் இந்த இடத்தால் நடந்து போனதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது என்று கூறுகிறார்கள். வணக்கம். 2026ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு
வாரமானது ஆரம்பிக்கப்பட்டு 18ஆம் தேதி நினைவு கூர்வதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதே போன்று ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த மே மாதம் 18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு வருகை தந்து உங்களுடைய நினைவேந்தல்களை செய்யலாம். எங்களுடைய மக்களுடைய வலிகளை சுமந்து நாங்கள் முள்ளிவாய்க்காலில் பட்ட துன்பங்கள், உயரங்கள், ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்கள் எல்லாமே இன்று வேறு அரசியல் ஒரு நிகழ்ச்சி நிரலில் இயங்குறது போல எங்களுக்கு தெரியுது. அதை என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பிக்கப்பட்ட வேளை நிறைய சமூக செயற்பாட்டாளர்களாக இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை பல்வேறுபட்ட வகையில் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற மூலமாக இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிராக அவர்கள் முன்வந்து செய்கிறவர்களுக்கு எதிராக இது ஒரு அரசியலுக்காகத்தான் செய்யணும், இவைகள் அரசியல் நோக்கத்துக்காகத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் சில நபர்களால் இதை போட்டு ஒரு விமர்சனம் செய்கிறது. அந்த வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கும் இப்படி விமர்சனங்களை சொல்கிறதால இந்த பிரச்சனை வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு எதிர்காலத்தில் அவைகள் இந்த வேலைகளை விட்டு ஒதுங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எனவே இதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணும். எங்களோட இனம் அழிக்கப்பட்டது உலகம் அறிந்த உண்மை. எங்களோட இனத்துக்கு தீர்வு வேணும். எங்களோட இனம் அழிக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இருந்து நாங்கள் கதைக்கிறோம். எல்லாருமே வந்து ஒன்று திரண்டு எங்களுடைய நினைவுகளை நாங்கள் கட்டாயம் நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. தமிழின படுகொலை நினைவு நாள் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் மே 18. தமிழின மக்கள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை சந்தித்த 17ஆம் ஆண்டு நினைவு நாளை நாளைய தினம் இந்த திடலிலே நாங்கள் நினைவுகூர ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம் இதற்கான தயார்படுத்தலிலே மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த தயார்படுத்தல் எங்களுடைய மக்களின் இனப்படுகொலையை சுட்டி நிற்கின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வுக்காக தமிழின மக்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒன்று கூடி வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நாளைய தினத்திலே காலை 10:15 மணிக்கு 10:15க்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும். 10:29 மணிக்கு மணி ஒலிக்கும். 10:30 மணிக்கு அகவணக்கமும், 10:31க்கு பொதுச்சுடரும், அதனைத் தொடர்ந்து தனிச்சுடர்களும் ஏற்றப்பட்டு 10:35 மணிக்கு மலரஞ்சலி ஆரம்பமாகும். ஆக இந்த நிகழ்விலே அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த ஒன்றிணைந்து வருதல் என்பது ஒரு தமிழ் உணர்வுகளோடு தமிழர்களாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றிணைவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் சில விடயங்களை அவதானிக்கிறோம். நாங்கள் தமிழர்களாக ஒன்று கூடுதலை கடந்து சில அமைப்புகளை உரிமை கோருவதாக அல்லது தங்களுடைய காரியங்களை முன்னிறுத்தி நகர்த்துவதாக சில அசம்பாவிதங்கள் அல்லது விரும்பாத விடயங்கள் இடம்பெறுகின்றன. கடந்த காலத்திலும் சில வேளைகளிலே இந்த நாட்களிலும் இடம்பெறலாம். எனவே அவற்றை நாங்கள் தவிர்த்து தமிழர்களாக இந்த இடத்திலே ஒன்றிணைவது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நமது மக்கள் அனைவரிடமும் கேட்டு நிற்கின்றோம். எனவே நாளைய காலை தினம் இந்த இடத்திலே நாங்கள் நம்மால் முடிந்த அளவிலே அனைவரையும் ஒன்று கூடி வருமாறு அழைக்கிறோம். இந்த பிரதேசத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மதியம் வரையேனும் கடைகளை நிறுவனங்களை பூட்டி இதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கவும், பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் நேர காலத்தோடு இந்த இடத்திலே ஒன்று கூடுமாறும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த இடத்திலே ஒன்று கூடுகிற ஒவ்வொருவரையும்
தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக நமது தமிழர்கள் சார்பாக நாங்கள் விரும்புகின்ற அனைத்து விடயங்களை முன்னெடுக்கிறவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் இணைந்து வருவது மிக அவசியமாகும். எங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்கள், தனிப்பட்ட அரசியல்களை கடந்து நாங்கள் ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை உரத்து சொல்வதே எங்களுடைய முக்கிய நோக்கமாக அமைய வேண்டும் என்பதே எமதுடைய அழைப்பாகவும் கோரிக்கையாகவும் அமைந்திருக்கிறது. இந்த தயார்படுத்தலிலே எமது பிரதேச மக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பிற இடங்களிலிருந்து வருகிற பலர் இதில் இணைந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவை நாளைய தினத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வந்து இந்த நிகழ்விலே முழு ஒத்துழைப்பையும் அமைதியான முறையிலே அந்த நினைவு கூறலை நாங்கள் முன்னெடுக்கவும், ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதிகளின்படி ஈடுபடவும் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. நன்றி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கடற்கரை, அதாவது முள்ளிவாய்க்கால் தொங்கல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போருண்டை நினைவு சின்னங்கள் இருக்குது. அதாவது இந்த போர் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனங்கள்லாம் இதில் நிற்கிறது உங்களுக்கு தெரியும். என்று இது முழு வீடியோ யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்தும் கிழக்குலேருந்தும் அந்த இராணுவம் கைகோத்த இடம் இந்த இடம் தான். அப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கள் நிற்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும். இதிலே ஒரு பதாகை ஒன்று வெளியே கிடந்தது. அந்த பதாகை எல்லாம் இப்போ காணியில் எல்லாம் வேற வேறு அழிவிட்டு போகுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல அந்த கப்பல் நின்ற கப்பல் அதெல்லாம் இப்போ வெட்டி அகற்றப்பட்டிருக்குது. கண்ணதாசுடனும் பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த தமிழ் இனப்படுகொலை நினைவிலே இந்த ஏற்பாடுகளோடு பொதுமக்களோடு இணைந்து பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நாங்களும் எங்களது உதவிக்கரத்தை வழங்கி இங்கே ஏற்பாடுகளுடன் பங்கெடுத்திருந்தோம். அந்த வகையில் நாங்கள் இந்த தமிழர் தேசிய மக்களுக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பாக இது அமைந்திருக்கிறது. நாளைய தினம் மே 18 தமிழர்கள் அனைவரும் தமிழ் உணர்வோடு இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே ஒன்றிணைந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பதில் கோரும் வகையில் இந்த இடத்திலே ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை கேட்க ஒன்று சேர வாருமாறு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அத்துடன் எங்களது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் பல்கலைக்கழக வளாகத்திலும் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நிகழ்த்தப்படுகின்ற நினைவேந்தலை தொடர்ந்து 2:30 மணிக்கு எங்களால் தமிழினப்படுகொலை நினைவேந்தல் பல்கலைக்கழக வளாகத்திலும் இடம்பெற உள்ளது. 2:30 மணிக்கு இடம்பெறவுள்ள இந்த நினைவேந்தலுக்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். மேலும் இந்த இனவழிப்பு வாரத்தினை முன்னிட்டு நாங்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் நினைவாயுதம் என்கின்ற ஒரு கண்காட்சியினை மேற்கொண்டிருக்கின்றோம். மே 16 தொடங்கி மே 18 வரையிலான கண்காட்சி இங்கே பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. 1956 தொடக்கம் 2009 வரையான சரியான சான்றாதாரங்களுடன் கூடிய தமிழின படுகொலைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் அங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். தமிழின படுகொலை நடைபெற்ற இடங்கள், அதற்கான சரியான சான்றுகள், எண்ணிக்கைகள் உட்பட அனைத்து ஆதாரங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கு பொதுமக்களும் பார்வையிடலாம் என்பதையும் இங்கே கூறி அனைவரையும் எங்களது வரலாற்றை கடத்துகின்ற ஒரு சமூக பொறுப்பாளர்களாக பங்கு கொள்ளுமாறு அழைத்து நிற்கின்றோம். நன்றி.